வந்துட்டியா? நீ எங்க இருக்க? டைம் ஹலோ என்னாச்சு? ஹலோ ஐயோ 11:20 ஆச்சு. ஹலோ. நான் ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுறேன். சரி சீக்கிரம் வா. ஆ. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 3 இயர்ஸில் மாறி இருப்பேன்னு நினச்சேன். என் தப்பு தான். இல்லை நான் அது வந்து பேர் சொல்லியே கூப்பிடு. வந்தது லேட்டு, இதில் நானா வேற. ப்ரோ ஏதாவது பேசு உதய். இந்த சைலன்ஸ் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கு. எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன். நீ? இருக்கேன். நீ தான் ரொம்ப மாறிட்ட மாதிரி இருக்கு. டைம் சேஞ்சஸ் எனிதிங். சிச்சுவேஷன் சில பேரோட லைஃப்பை மாற்றிடும் உதய். கரெக்டு தான். பட் மெமரிஸ் அது அப்படியே தானே இருக்கும். தேங்க்ஸ் ப்ரோ. வெல்கம் சார். எப்படி கரெக்டாக கேரமல் கேப்பச்சினோ? என்ன ஏதோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லை. ஒரு 3 வருஷம் இருக்குமா நம்ம கடைசியாக இங்கே வந்து? August 21, 2019 நம்ம கடைசியாக மீட் பண்ணது. பரவாயில்லையே, டேட் வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்க. என்னோட வாழ்க்கையே மாற்றின நாள். அதை எப்படி நான் மறப்பேன்? இந்த 3 வருஷத்தில் என் ஞாபகம் கொஞ்சம் கூட உனக்கு வரலையா? உன்னை அவ்வளோ லவ் பண்ண உதய், எப்படி ஞாபகம் வராமல் இருக்கும்? ரொம்ப கஷ்டப்பட்ட உன்னை மறக்க. உனக்கு என் ஞாபகம் வந்துச்சா? மறந்தா தானே உன் ஞாபகம் வர்றதுக்கு. அவன் மேலே நான் வச்சிருந்த லவ் கேரி இதெல்லாம் தாண்டி நான் போட்ட சண்டையும் அப்பப்போ பண்ண சின்ன சின்ன தப்பும் உன்னை என் கிட்டேருந்து இவ்வளோ தூரம் பிரித்து கொண்டு போகுன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எல்லாத்தையும் கெடுத்ததே நீதான். கேரிங்கிற பேரில் ஓவர் கேரிங்காகவும் ஓவர் பொசசிவாகவும் இருந்தது என் தப்பு தான். அது நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் பண்ண தப்பை யோசிச்சுட்டு விட்டுட்டு போக தெரிஞ்ச உனக்கு நான் உன் மேலே வச்சிருந்த லவ்வை ஏன் யோசிக்க தோணலைன்னு எனக்கு தெரில. யோசிக்க தோணலையே. உன்னை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நீ என்ன பண்ணாலும் பரவாயில்லன்னு உனக்காக எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருந்த உதய். ஆனா நீ பாசங்கிற பேர்ல இமோஷனலா என்னென்னமோ பண்ண. நான் உன் பக்கத்துல வர வர நீ என்னை இன்னும் தூரமா போக வச்ச. எவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ், எவ்வளோ கான்ட்ரவர்சிஸ். இப்போ நினைச்சா கூட நெஞ்சு படப்படன்னு அடிக்குது. உன்கிட்ட கெஞ்சின சண்டை வேணான்னு. ஆனா அப்ப நீ கேட்கலையே. சண்டை ஆரம்பத்தில் நான் விலகி போகும்போதெல்லாம் ஏன் தள்ளி போறேன்னு கேட்டு சரி இவ தான் நம்ம உலகம்னு சொல்லிட்டு மொத்த உசுரியும் உன் மேலே வச்சேன். ஆனால் நான் என்ன பேசினாலும் சண்டையாவே பார்த்தா நான் என்ன பண்றது? இப்ப இதெல்லாம் பேசி ஒரு யூஸும் இல்லை உதய். எல்லாமே எப்பயோ மாறிடுச்சு. எனக்கு உன்னை பத்தி எதுவுமே ஞாபகம் இல்லை. இப்போ உன்னை பத்தி யோசிச்சாலும் நீ என்ன பண்ண டார்ச்சர் மட்டும் தான் ஞாபகத்துக்கு வருது. உனக்காக நான் நிறைய பேரை யோசிக்காம ஒதுக்கி வச்சிருக்கேன். ஆனா நீ அதை புரிஞ்சுக்கவே இல்லையே. நான் புரிஞ்சுக்கல. உனக்காக நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ பண்ண சில விஷயத்தால எனக்காக உயிரையே கொடுத்திருந்தாலும் நான் வேலைக்கு தான் போயிருப்பேன் உதய். அவ்வளோ வலி இருக்கு எனக்குள்ள. ஸோ எனக்காக இதை பண்ண அதை பண்ணன்னு சொல்றதுலாம் ஒண்ணுமே இல்லை. தெரியும். யோசிக்காம நீ என்னை குப்பையில் தூக்கி போட்டு போற மாதிரி போனேல்ல,
அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு சும்மா விட்டுட்டு போயிட்டேன் நீ என்ன ப்ளேம் பண்ணாத உதய். இப்போ இவ்வளோ பேசுறல்ல, இவ்வளோ நாள் என்னை ஏன் பார்க்க வரல? ஏன் வரல? நான் சொல்லட்டுமா? உனக்கு எப்பவுமே உன் ஈகோவும் உன் கோவம் தான் முக்கியம். அதான் உன்னால வர முடியல. ஏன் இப்ப கூட நான் கூப்பிட்டு தானே நீ வந்திருக்க? ஏய், என் ஈகோ எப்பவுமே உன் காலு கீழே தாண்டி. ஈகோ உன்கிட்ட நிறைய தடவை நான் வந்து பேசி புரிய வைக்க ட்ரை பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா அன்னைக்கு நீ யாரையும் லவ் பண்ண சொல்லி வற்புறுத்தி லவ் பண்ண வைக்க முடியாதுன்னு சொன்ன பாத்தியா? அப்பதான் தெரிஞ்சது உனக்கு என் மேலே எவ்வளோ வெறுப்பு வந்துடுச்சுன்னு. அன்னைக்கு ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண வேணா வேலைக்கு போயிட்டேன். இப்போ நான் வேலைக்கு தான் நிற்கிறேன். அது நான் உன்னை வெறுத்து இல்லை, உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நான் இப்பவும் சொல்றேன், இங்க எல்லாமே மாறிடுச்சு. நான் மறந்தும் போயிடுச்சு உதய். ப்ளீஸ் நீயும் உன்னை மாத்திக்கோ. அதுதான் உனக்கும் எனக்கும் நல்லது. இதெல்லாம் உன்னை ஹர்ட் பண்ணும் நான் பேசல. இதுதான் ரியாலிட்டி. இதை நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். வாழ்ந்த வாழ்க்கை எப்பவுமே யாராலையுமே மறக்க முடியாது. நானா நீ அதை பத்தி யோசிக்க விரும்பலன்னு சொல்லு, ஆனா மாறிடுச்சுன்னு சொல்லாத. உன் சைடு வேணா எல்லாமே மாறி இருக்கலாம், ஆனா இங்க எதுவுமே மாறல. ஒன்னா இருக்கும்போது எப்படி உன் கால்ஸ் மெசேஜஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தானோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் எந்த ஃபோன் கால்ஸ் மெசேஜஸ் வந்தாலும் அது நீயா இருக்கக்கூடாதான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ என்ன பிளாக் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சும் உன்னோட சேட்டை போய் பார்த்து ஏமாந்துட்டு இருக்கேன். வெளில இருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தான் இருக்கும். ஆனால் 3 வருஷம் முன்னாடி வரைக்கும் என் நாளோட ஆரம்பமும் நீ முடிவும் நீ எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு 4 மணி நேரம் நீ என்கிட்ட பேசலன்னா, என் வாய்ஸை கேட்க முடியலன்னா நீ எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கேன்னு உன் கூட இருந்த எனக்கு தான் தெரியும். இப்படி இருக்கப்போ எப்படி எல்லாமே மாறும் நீயே சொல்லு. இப்பதான் புரியுது. என்ன அந்த ஒரு வருஷம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் பாத்தியா, அதுக்கு பேர் லவ்வே இல்லை. இந்த 3 வருஷம் நீ என் கூட இல்லாதப்ப இருந்த வலி இருக்கு பாத்தியா, அதுதான் உண்மையான லவ். இடு, இதெல்லாம் எவ்வளோ சொன்னாலும் உனக்கு புரியாது. எல்லாம் எனக்குள்ளே இருக்கட்டும். சரி சொல்லு, ஏதோ சடனா மீட் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டுருக்க, என்ன அது சொல்லு, என்ன ஒண்ணுதான் கேட்குறேன். எனக்கு மேரேஜ் உதய். உதய் உதய் ஒரு நிமிஷம். மேம் வேறு எதாவது வேணுமா? ஓகே மேம். ஒரு நிமிஷம். சொல்லுங்கள் மேம். இல்லை, அவர் உங்ககிட்ட ஜஸ்ட் டூன் தான் சொன்னார். நீங்கள் எப்படி அந்த ஃப்ளேவர் கொண்டு வந்தீங்க? அதுவா மேம், ஒரு 6 மாதம் இருக்கும். அப்போது ஒரு நாள் சார் பில் சார், நீங்கள் தப்பாக நினச்சிக்கலாம், ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. நான் இங்கே 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். இங்கே நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நீங்கள் ஏன் இதை மட்டும் எப்போவுமே ஆர்டர் பண்ணுறீங்க? ஜனவி என் வாழ்க்கையோட முழு சந்தோஷம். சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இப்போ அவன் என் லைஃப்ல இல்லை. அவளோட வாழ்ந்த வாழ்க்கையை மறந்துடக்கூடாதுல்ல. அதான் அவளுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் எனக்கு பிடிச்சதா மாற்றிக்கிட்டு அவளுக்கு அந்த லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போது அவங்க உங்கள் லைஃப்பில் இல்லை நீங்களே சொல்கிறீங்க. அப்போ நீங்களும் மூவ் ஆன் ஆகலாமே சார்? ஆகலாம். அதுக்கு அவளோட ஞாபகம் என்னை விட்டு போகணும்ல. அவன் மூச்சு கத்தோட சூடும் வாசனையும் சாகுற வரைக்கும் என் கூடவே தான் இருக்கும். அப்புறம் எப்படி மூவ் ஆன் ஆக முடியும்? எனக்காக வந்த வரம் பிரதர் அவ. அவளை நினைச்சு ஏங்கி ஏங்கி சாகுறதுல கூட எனக்கு கஷ்டம் இல்லை.
நீ லவ் பண்ற பொண்ணு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ற, நீ கங்க்ராட்ஸ் சொல்ற. இல்லை அது வாய மூடு. நான் என்ன சொல்கிறது? என்னை பற்றி நினைப்பே இல்லைன்னு சொல்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட என்னை விட்டு போயிட்டாதுன்னு எப்படி ஃபோர்ஸ் பண்ண முடியும்? நான் 1 வீக் முன்னாடி சிவா கிட்ட பேசினேன். என்னால முடியலடா, இதுக்கு மேல ரூடா பேசுற மாதிரி என்னால ஆக்ட் பண்ண முடியல. செத்து போயிடலாம் போல இருக்கு. நான் இன்னைக்கு வந்ததே சிவா சொன்ன மாதிரி இன்னும் நீ என்ன லவ் பண்றியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எப்படி உன்னால என்ன விட்டு கொடுக்க முடியுது? இங்க பாரு, நான் பேசும்போது என் முகத்தை பாரு. ஏதாவது பேசுடா. எவனோ சொல்லிதான் உனக்கு என் லவ் புரிஞ்சதில்ல. ப்ளீஸ் போதும்டா, என்னை இதுக்கு மேல கஷ்டப்படுத்தாத. ஆல்ரெடி கல்யாணத்தை நிறுத்திட்டேன். உனக்காக தான் இங்க வந்தேன். நீ என்ன ரியாக்ட் பண்றேன்னு பாக்குறதுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் இப்படி பிஹேவ் பண்ணேன். ஆனா நீ என்ன ஈஸியா விட்டு கொடுக்க முடிவு பண்ணிட்டல. 3 வருஷமா செத்துக்கிட்டு இருக்கேன்டி. அவ்வளோ வலிக்குது. விட்டு கொடுக்கவும் முடியாம கூட சேர்ந்து வாழவும் முடியாம இப்போ வருவா அப்போ வருவான்னு வெயிட் பண்ற வழி இருக்குல்ல, நரகா எதனை. ஏன் நீ இப்போ இந்த இன்விடேஷனை நீட்ட பார்த்தியா? அப்போ கூட இனிமே இந்த கண்ணு இந்த சிரிப்பெல்லாம் பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சாலே தெரியல, ரொம்ப லவ் பண்ணிட்டேன் போல. ஹலோ, நான் வந்துட்டேன். நீ எங்க இருக்க? நான் கிளம்பிட்டேன். 15 மினிட்ஸ் வந்துடுவேன். ஹலோ. என் வாழ்வில் உன் சகாப்தம் முடிந்தது. முடிந்ததாகவே இருக்கட்டும். உனக்காக நான் ஒதுக்கிய 30 நிமிடங்கள் முடிந்தது. நீ வராமல் இருக்க உன்னை அழைப்பதற்காக ஒரு அழைப்புதல். ஜனவி. ஆராத காயம்
முதல் நாள் மீளவே புதிதாய் வாழவே விழிவீதே பிரியாதே கனவே கலையாதே